அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான பாயசம் நம்ம செய்ய போகிறோம். அந்த பாயசத்தை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பாயசத்தை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். கோதுமை மாவுங்க, இது ஒரு கப் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, பேரிச்சம்பழம், தேவையான அளவுக்கு ஏலக்காய். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இது பேரிச்சம்பழ பாயசம் தான். இப்போ சூடான பால் இதில் ஊற்றி இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுக்கிறலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கோதுமை மாவோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நெய் வாசம் மட்டும் இதில் இப்போ வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அந்த மாவில் தேவையான அளவுக்கு பால் விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கட்டி தட்டாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வைக்கிறதுக்கு ஒரு 50 பால், மீதி இந்த கோதுமை மாவுக்கு ஒரு 50 பால் எடுத்திருக்கேன். இப்போ மீதம் உள்ள பாலை காய்ச்சி விட்டுருக்கேன். அந்த பால் சூடானதையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு விட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் தான். அப்போ தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமான இனிப்பு வேணும்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை விட கம்மியாக வேணும்னா குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயசம் தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இதில் நம்ம பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு ஏலக்காயை சேர்த்துடலாம். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். சுவையான பேரிச்சம்பழ பாயசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.